ஐம்பூதங்கள். நம் பூமியில் இந்த ஐம்பூதங்கள் உதவியின்றி எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ முடியாது அல்லவா? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இதில் நிலம் எவ்வாறு உருவானது என்பதை இந்த அறிவியல் கண்டுபிடித்து விட்டது. நீர் எவ்வாறு உருவானது என்பதையும் இந்த அறிவியலோ கண்டுபிடித்து விட்டது. காற்று எவ்வாறு உருவானது என்பதையும் இந்த அறிவியல் மிக அழகாக கண்டுபிடித்து விட்டது. நெருப்பு எவ்வாறு உருவானது என்பதையும் இந்த அறிவியல் கண்டுபிடித்து விட்டது. ஆனால் இந்த ஐம்பூதங்களில் கண்டுபிடிக்க முடியாத, விவரிக்க முடியாத பல அதிசயங்கள் நிரம்பியதுதான் அந்த ஆகாயம். ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் தன்னுள் கொண்டதுதான் இந்த ஆகாயம். இந்த ஆகாயத்தின் அதிபதிதான் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர். இந்த ஐம்பூதத்திற்கும் கட்டப்பட்ட கோவில் அனைத்துமே சிவனுக்கே உரியது. நீருக்காக திருவானைக்காவல், நெருப்புக்காக திருவண்ணாமலை, காற்றுக்காக காளகஸ்தி, நிலத்திற்காக காஞ்சிபுரம் மற்றும் ஆகாயத்திற்காக சிதம்பரம். இந்த 5 இடங்களில்தான் பஞ்சபூதத்திற்கான கோவில்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக வரலாற்று சான்றிதழ்கள் குறிப்பிடுகின்றன. இதில் சிதம்பரம் கோயில்தான் நம்ப முடியாத பல ஆச்சரியங்களை கொண்டுள்ளது. இந்த கோவிலை நீங்கள் எப்பொழுது சென்று பார்த்தாலும் புதிது போன்று தான் தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்பே கட்டப்பட்டது. அந்த கோவிலின் வெளிப்புறம் தான் கட்டப்பட்டு 1000 வருடம் இருக்கும். ஆனால் உட்புறம் எப்பொழுது கட்டப்பட்டது என்று இந்த விஞ்ஞான அறிவியலால் இன்றளவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த கோவிலின் வரலாறு இவ்வாறு இருக்க, அதனுள் குடிகொண்டிருக்கும் அந்த ஈசனுக்கு பின்னே மிகப்பெரிய தத்துவம் இருக்கிறது. அந்த சிலைக்கு பின்னே இருக்கும் அறிவியல் காரணங்கள் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றன. நாம் அனைவருக்கும் தெரிந்த கோயிலின் அமைப்புடன் தொடர்புடைய அறிவியலை தெரிந்து கொள்வோம். நடராஜனின் உட்புற சிற்பச்சிலை மொத்தமும் தங்க ஓடுகளால் வேயப்பட்டது. சிதம்பர கோயில் இத்திருச்சபையை மனித உடலாக கூறுகின்றன. இத்திருச்சபையின் மேற்கூரை சுமார் 21,600 தங்க ஓட்டினால் வேயப்பட்டுள்ளது. இது சராசரியாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு விடும் மூச்சு காற்றின் அளவாகும். இந்த ஓடுகள் 72,000 தங்க ஆணிகளால் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த 72,000 என்பது நம் உடலில் உள்ள இரத்தங்களை கொண்டு செல்லும் கண்ணிற்கு தெரியாத நாடிகளின் எண்ணிக்கையாகும். எப்படி நம் இதயம் இடதுபுறம் இருக்கிறதோ அதுபோல் நடராஜரின் ஆடும் சிலையும் அந்த சன்னதியும் சற்று இடதுபுறம்தான் ஒதுங்கி இருக்கின்றது. நம் உடலை 9 சக்திகள் இயக்குகின்றன. அதை குறிக்கும் வகையில் இந்த திருச்சபையின் மேல் 9 கலசங்கள் உள்ளன. நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை குறிக்கும் வகையில் 5 படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. எப்படி நம் உடலில் 9 ஓட்டைகள் இருக்கின்றதோ அதுபோல் இந்த கோவிலுக்கு 9 வாயில்கள் இருக்கின்றன. இவ்வாறு மனித உடலோடு தொடர்பு படுத்திதான் இந்த கோவில் முழுக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் திருமூலரின் வாசகத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அல்லவா? உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடல் ஆலயமாம், வள்ளல் பிரானார்க்கு வாய்ப்புற கோபுர வாசல், தெல்ல தெளிந்தோருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கே. நம் மனித உடலில் 96 தத்துவங்கள் உள்ளதென்று இந்திய சித்த மருத்துவம் குறிப்பிடுகின்றது. நம் சித்தர்கள் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள். அது என்ன தெரியுமா? மனிதமும் உலகமும் இரண்டர கலந்தே ஒன்றே என்று அவர்கள் முழுக்க நம்பினார்கள். ஆக நம் உடலே ஒரு கோவில் தான் என்று உணர்த்த இந்த சிதம்பர நடராஜர் கோவிலானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, அருணாச்சலம் நினைத்தால் முக்தி, காசியில் இருந்தால் முக்தி என சொல்லப்படும் வரிசையில் சிதம்பர நடராஜ தரிசனமே முக்தி என சொல்லப்படுகிறது.